நெருக்கமா இருந்த வீடியோ எடுத்து மினிஸ்டரே பிளாக்மெயில் பண்ணிக்கிறாங்க அந்த தேவி. பண்ணிட்டு வரப்போற எலெக்ஷன்ல எம்எல்ஏ சீட்டை கேட்டுக்கிறாங்க. அதுல ரெண்டாவது பொண்ணு வந்து அமிர்ஜனுக்கு பிறந்தது கிடையாது. அந்த ரெண்டாவது பொண்ணுக்கு அப்பா வந்து எம்எல்ஏ தான். ஒரு நெருக்கமா ஒரு பொண்ணு கூட இருந்த வீடியோ வந்து அது லைவா டெலிகாஸ்ட் ஆகும். இதை பார்த்தோடனே இவர் வந்து மன உளைச்சல் ஆயிட்டு அப்போதான் டிரான்ஸ்ஃபர் விஷயமா எம்எல்ஏ முல்கன் சிங்கை சந்திக்கிறாங்க. அவங்க பார்க்க ஏற்படுது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மினிஸ்டர் பார்க்கமா ஏற்படுது. மக்கள் குரல் நேயர்களுக்கு வணக்கம். ராஜஸ்தான்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். ராஜஸ்தான் ஜோலக்பூர்ல தேவி என்ற ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பொலிரோ கார் நிக்குது. அந்த கார் உள்ள ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. தேவின்றவங்க அந்த காரு கிட்ட போயிட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்ட ஒரு சிடி ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவங்களும் அந்த கார்ல உட்காந்து போறாங்க. கார் மூலமா மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது அந்த ஃப்ரண்ட்ல உட்காந்துருங்க அந்த சிடியை போடுறாங்க. அதுல 52 நிமிஷம் வீடியோங்க. அந்த வீடியோ ஃபுல் வால்யூம் வச்சா சத்தமே இல்லை. இந்த 3 பேரும் அந்த வீடியோ பாக்குறாங்க. இந்த தேவி மட்டும் அந்த வீடியோவை பெருசா அதை கவனிக்கல. சிட்டிக்கு அவுட்டர்ல ஆளுக நடமாட்டில் கார் போகுது. அப்போ அந்த கார் டிரைவர் என்ன பண்றான்னா திரும்பி கார் பின்னாடி கொஞ்சம் 2 பேர்கிட்ட சிக்னல் கொடுக்குறான். சிக்னல் கொடுத்தோடனையும் அந்த 2 பேரும் தேவி மேல கையை போட்டு தப்பா நடக்க ட்ரை பண்றானுங்க. தேவியும் அவங்கள காப்பாத்திக்க கத்துறாங்க. அந்த டைம்ல தான் பின்னாடியே வந்து ஒரு ஸ்கார்பியோ கார் வருது. நம்மளை காப்பாற்ற ஆள் வந்தா இவங்களும் கொஞ்சம் அந்த சந்தோஷப்பட்ட டைம்ல இவனுக்கு 2 பேரும் அந்த டைம்ல அவங்க கழுத்து இருக்கிற நகையெல்லாம் கேட்டுறானுங்க. அப்புறம் வந்து டிரைவர் கிட்ட ஏதோ சொல்றானுங்க. டிரைவரும் ஃபாஸ்டா போறான். ஆனா அந்த பின்னாடி வந்த ஸ்கார்பியோ காரு இவங்களை தொடர்ந்து பின்னாடி வெட்டின்னு போயிட்டு ஃப்ரண்ட்ல ஓவர்டேக் பண்ணி மடக்கி தேவியை பத்திரமா காப்பாற்றி அவங்க கார்ல கூட்டின்னு போறாங்க. போயினே இருக்கும்போது தான் அப்பா நகை வரைக்கும் போனோட பரவாயில்ல, உயிர் தப்பிச்சு மானம் தப்பிச்சுன்னு நினைச்சிட்டு அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த காரும் திரும்பி போயிடுது. அந்த டைம்ல கொஞ்சம் காமா வராங்க. கார் வந்து அப்படியே போயினே இருக்கும்போது 3ஆவது ஒரு கார் வருது. அதிரடியா வந்து தேவியை வந்து அந்த கார்ல இருந்து இழுத்து அவங்க கார்ல உட்கார வச்சுன்னு பிலாரான்ற சிட்டி உள்ள போறாங்க. இதுதாங்க அவங்க வந்து கடைசியா அவங்கள பார்த்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க காணாம போறாங்க. அதுக்கப்புறம் தேவி எங்கேயுமே தேடுறாங்க, கிடைக்கல. அவங்க கணவர் அமிர்ஜன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, உமன் மிஸ்ஸிங்னு. போலீஸார் வந்து ஆரம்பத்துல இந்த கேஸ் எடுக்கல. சும்மா ஒரு கண் தொடர்புக்கு அந்த கேஸ் எடுத்துட்டு பெருசா விசாரிக்கல, எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி கிட்ட போகுது. சிபிசிஐடி கிட்ட போகும்போது தான் நிறைய முக்கியமான தகவல்லாம் வருது. நிறைய விஷயம் ட்ராக் பண்றாங்க. அதுக்கப்புறம் தேவின்றவங்க யாரு, அவங்க யாரால கடத்தப்பட்டாங்க, அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க கணவர் அமிர்ஜன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அவங்க பேரு வந்து பன்வார் தேவி. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நர்ஸா வந்து ஆரம்ப காலத்துக்கு வேலை செய்யறாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல டிரைவரா வேலை செஞ்ச அமிர்ஜனை 16 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப வறுமையான ஃபேமிலி தான். காலப்போக்கில் இப்படியே வாழ்ந்து இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அரசியல்வாதி நட்பெல்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆகுது. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை போயிடுறாங்க. சொகுசான காரு பங்களா இப்படிதான் அவங்க லைஃப் போகுது. அப்போதான் டிரான்ஸ்ஃபர் விஷயமா எம்எல்ஏ முல்கன் சிங்கை சந்திக்கிறாங்க. அவங்க பார்க்க ஏற்படுது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மினிஸ்டர் பார்க்கமா ஏற்படுது. உங்களுக்கு சிபிசிஐடி இந்த கேஸை விசாரிக்கும் போது மினிஸ்டர் மகிபால் மதனா பேர் அடிபடுது. அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ஸ்டார்டிங்ல எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து தொடர்ந்து விசாரணை பண்ணோன்னே அவரு இருக்கிற உண்மையெல்லாம் சொல்றாரு. என்னன்னா ஆகஸ்ட் 24, 2011 வீட்டில் இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் பேசுனது வந்து தனியார் டெலிவிஷனில் உங்களை பற்றி ஒரு வீடியோ வந்திருக்கு, அதை கொஞ்சம் பாருங்கன்ட்டு சொல்றாரு. இவர் அந்த வீடியோ பார்த்து ரொம்ப அதிர்ந்து போறாரு. என்னன்னா இவரு நெருக்கமா ஒரு பொண்ணு கூட இருந்த வீடியோ வந்து அது லைவா டெலிகாஸ்ட் ஆகுது. இதை பார்த்தோடனே இவர் வந்து மன உளைச்சல் ஆகிட்டு இத்தனை வருஷம் நம்ம ஒரு பேரு புகழ் மக்கள் செல்வாக்கு எல்லாமே போகுதுன்ட்டு அந்த பொண்ணு மேல செம்ம காண்டா வர்றாரு. அந்த பொண்ணு ஏதாவது பொண்ணு துடியாரு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அந்த கார்ல கடத்தப்பட்ட தேவி தான். உங்களுக்கே தெரியும். போலீஸ் விசாரிக்கும் போது மினிஸ்டர் வந்து ஒரு சில உண்மை எல்லாம் சொல்றாரு. முதல்ல அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு எங்க, உனக்கு எத்தனை நாள் பழக்கம், எத்தனை நாள் அந்த வீடியோ விட்டுருன்னு கேட்கும்போது
மினிஸ்டர் வந்து சில வருஷமா தான் அந்த பொண்ணு பழக்கம். நான் வந்து ரொம்ப நாங்கள் நெருக்கமாக இருந்த வீடியோ எடுத்து மினிஸ்டரே பிளாக்மெயில் பண்ணிக்கிறாங்க அந்த தேவி. பண்ணிட்டு வரப்போகிற எலெக்ஷனில் எம்எல்ஏ சீட்டை கேட்டுக்கிறாங்க, கோடிக்கணக்கில் பணத்தையே கேட்டுக்கிறாங்க. இதனால தான் வந்து அதை அவங்க அந்த பொண்ணை கொலை செய்தா ஒரு தகவல் சொல்றாரு. இதுக்கு இடையில தான் எம்எல்ஏ கிட்ட இவங்களுக்கு ஆல்ரெடி தேவிக்கு நெருக்கமாக பழக்கம் இருந்துக்குது. இந்த விஷயத்த வந்து மினிஸ்டருக்கு பார்த்து எம்எல்ஏ சீட்டை கேட்டேன் விஷயத்த சொன்னதுக்கு, தரமாட்ட சொன்னதுக்கு எம்எல்ஏ ஒரு ஐடியா போகிறோம். ஏன்னா எம்எல்ஏக்கும் மினிஸ்டருக்கும் ஆல்ரெடி எலியும் பூனை மாரி 2 பேருக்கு ஆகாது. அதனால ஒரு பிளான் சொல்கிறான். நீ நெருக்கமான வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணு, அவங்ககிட்ட நிறைய காசு வாங்கு, நானும் வந்து அந்த வீடியோ அவங்ககிட்ட பிளாக்மெயில் பண்ணி அவனோட பதவி போவோம், எம்எல்ஏ வந்து நானும் எம்பி ஆயிடுவேன் அப்படின்னு இவன் தான் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு பிளான் சொல்கிறான். உடனே போலீஸ் வந்து எம்எல்ஏ மேலே ஏதாவது வழக்கு போடலாமான்னு பார்க்கும்போது மினிஸ்டர் என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கேஸ் எதுவும் போடாதீங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த கொலை பண்ணோன்னு ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். சிபிசிஐடியே வந்து அதிர்ந்து போகிறாங்க இந்த விஷயத்தை கேட்டு. எதனாலனா எம்எல்ஏ கூட நெருக்கமான ஃபோட்டோ எடுத்துட்டு எம்எல்ஏ கிட்டேயே தேவி வந்து 20 கிலோ தங்கமும் 50 லட்சம் பணமும் கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவிக்கு 2 பொம்பளை பசங்க, ஒரு ஆம்பளை பையன் இருக்கான். அதில் 2வது பொண்ணு வந்து அமிர்ஜனுக்கு பிறந்தது கிடையாது. அந்த 2வது பொண்ணுக்கு அப்பா வந்து எம்எல்ஏ தான். இந்த விஷயத்த சொல்லி இந்த விஷயத்த லீக் பண்ணுறோன்னு எம்எல்ஏவும் இங்கே பிளாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ பார்த்தான், இதுக்கப்புறம் பண ஆசை அதிகமாகிடுச்சு, இவ்வளோ உயிரோட விடக்கூடாதுன்னு மினிஸ்டர் கூட சேர்ந்து தான் இந்த பிளான் போடுறாங்க. இந்த கொலைக்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னா எம்எல்ஏவோட தங்கச்சி இந்திரா தான் இதுக்கு மூளையாக செயல்படுறாங்க. எப்படின்னா ஒரு 3 தனிப்படை அமைக்கிறாங்க, 3 டீமா. 3 பேரும் ஒருத்தருக்கு சம்மந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு டீமுக்கு வந்து என்ன பிளான்னா, அந்த தேவியை கார்ல கூட்டின்னு வரணும், மினிஸ்டர் காசு கொடுக்குறாருன்னு கூட்டின்னு வந்து அவங்களோட ஹைவேஸ்ல இன்னொரு கார் வரும், இறக்கி விட்டு தான் அவங்களோட அசைன்மெண்ட். பின்னாடி வர கார்கிட்ட அவங்கள அங்கிருந்து அந்த கார்ல ஏற்றின்னு வந்து நீங்க ஹைவேஸ்ல போயின்னு இருக்கணும். இதுதான் அவங்க 2வது கார்ல வரல பிளானு. 3வதா வராங்க தெரியுமா கார்ல, அவங்களுக்கு தான் இந்த அம்மாவை கொலை பண்ணன்ற அசைன்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. 3வது வந்தவங்க தான் இதை வந்து இந்த அம்மாவை கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த பில்லராயத்துல சிட்டிக்குள்ள எடுத்துன்னு போயிட்டு ஒரு கிரிக்கெட் பேட்டால முள்ளு சுத்தின அந்த கம்பியை வச்சு ஆள் நடமாட்ட இடத்துல அடிச்சே சாவடிச்சுக்கிறாங்க. இதுதான் அவங்க அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அடிச்சே சாவடிச்சுட்டு அந்த தேவியை உயிரோடு எரிச்சிக்கிறாங்க. அந்த எரிச்சிட்டு அதோட எலும்பெல்லாம் தூக்கி பக்கத்துல இருக்கிற கூவத்துல போட்டு போயிட்டு இருக்காங்க. விசாரணையில இதுதான் வந்து சிபிசிஐடி கண்டுபிடிச்சாங்க. எம்எல்ஏ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல சிபிசிஐடி வந்து அந்த காட்டுக்குள்ள 4 நாளாவா தேடுறாங்க. அந்த 4 நாளா தேடுங்க அந்த கூவத்துல மூக்குத்தி, கம்மல், மெட்டி, வாட்சி, 5 பல்லு, ஒரு சில எலும்புகள் கிடைக்குது. அப்பா ஒரேடியா அந்த கேஸை முடிச்சிட்டோன்னு சிபிசிஐடி சந்தோஷப்படுற டைம்ல தான் அந்த இதை டெஸ்ட்டுக்கு அனுப்பும் போது எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபாரின்ஸ் டீம் வந்து இது வந்து மனித இது கிடையாது, மிருகத்தோட எலும்புன்னு சொல்லிட்டு அதுலேயே 2 எலும்பு மனித எலும்பு, ஆனால் அது ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்குது, அதனால அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. இந்தியாவிலேயே முதல் முறையாக அந்த 5 பல்லை வந்து ஃபாரினுக்கு அனுப்பி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. அது வந்து இது தேவியோட பல்லுதான்னு உறுதி செய்யறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை தேவி ரிலீஸ் பண்ணல. இதுக்கு மூல காரணமாக செயல்பட்ட எம்எல்ஏட தங்கச்சி இந்திரா தான் ஒரு டீமை ரெடி பண்ணி அவங்க தேவியோட கணவருக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து 10 லட்சம் பணத்தை கொடுத்து தேவி ஃபோன்லேருந்து அந்த வீடியோ எடுத்து இந்திராவுக்கு அனுப்பி இவங்க மூலியமாக தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் மொத்தம் 17 பேருக்கு தண்டனை கொடுத்துக்கிறாங்க. எம்எல்ஏ, மினிஸ்டர், இந்திரா இவங்களாம் உட்பட 4 பிரிவு போட்டு ஒருத்தருக்கும் 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. பணம்னு பணத்துக்காக மானத்தையும் உயிரை விட்ட தேவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, நெக்ஸ்ட் எந்த கேஸை பற்றி பேசலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மக்கள் குரல், மக்களின் குரல். நான் உங்கள் வினோத்.